சார் மமத வீரியாங்கிறது இப்போ நீங்கள் கொடுத்துருக்குறீங்க, அது ரொம்ப எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மென் விமன் 2 பேருமே அதை ஸ்டார்டிங்லேருந்தே அதை யூஸ் பண்ணலாமா, இல்லை ஃபெர்டிலிட்டிக்காக நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம், நிறைய எங்களுக்கு அதில் ஃபீட்பேக்ஸ் எங்களுக்கு நெகட்டிவாக இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு அதை நோட் பண்ணலாமா சார்? கண்டிப்பாக இந்த மமத வீரியாங்கிற நம்ம ஜேகே பாரம்பரியாவில் என்ன பர்பஸ்க்காக நம்ம ஏற்படுத்தியிருக்கோம்னா, ஜென்ரலாகவே அந்த இன உறுப்புகளில் அந்த சத்துக்கள் நல்லா இருக்கும் பொழுது ஒட்டுமொத்த உடம்பினுடைய எதிர்பார்த்தல் நல்லா இருந்துகிட்ருக்கும். ஏன்னா ஒரு நரம்பு சத்துன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஆயுர்வேதத்தில் ஓஜஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ரசம், ரத்தம், மாம்சம், மேத, சஸ்தின்னு உடம்புல 7 சப்த தாதுக்களினுடைய சத்துக்கள்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த மமத வீரியால் சேர்க்கப்பட்டுள்ளது வந்து அந்த இலவம் பிசின், முருங்கை பிசின், இந்த ஆலம் பிசின், அதனோடு சேர்ந்த நீர்முள்ளி, இந்த மாதிரி இயற்கையான உடலுக்கு நரம்புகளுக்கு அந்த சத்துக்களை தருகின்ற இரத்தத்தினுடைய உற்பத்தி தோன்ற அந்த ஒரு போஷாக்கான உணவுகள் எவ்விதமான செயற்கையான ரசாயனங்கள் இல்லாமல், ப்ரிசர்வேட்டிவ்ஸ், கலரிங் ஏஜென்ட் இல்லாமல் இயற்கையான தேன், நெய் அந்த பாகோடு சேர்த்து செய்யப்பட்டது தான் அந்த மமத வீரியான்றதுனால குறிப்பாக ஒரு தாம்பத்திய உறவுகளில் ஒரு ஆணின் தன்மைக்கு ஏற்படுகின்ற அந்த விரைப்புத்தன்மையாக இருக்கட்டும், விந்தணுக்களினுடைய குறைபாடுகளாக இருக்கட்டும், அந்த விந்தணுக்களினுடைய அந்த ஓட்டமாக இருக்கட்டும், அதை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கும் அந்த நேரத்தில் ஏற்படுகின்ற பலகீனத்தை மாற்றுவதற்கும் இந்த இரத்தத்தினுடைய தன்மையை துரிதப்படுத்தி எதிர்ப்பாற்றலையும் அந்த சோம்பலை நீக்கி ஒரு சுறுசுறுப்பான ஒரு எண்ணத்தையும் அந்த ஒரு தாம்பத்தியம் சார்ந்த அந்த உணர்வுகளுக்கான அந்த ஹார்மோன்களையும் தூண்டுகின்ற வகையில் நம்ம பாரம்பரியமான அந்த மமத வீரியா வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். அப்போ இதை எடுக்கும்போது நிறைய சந்தேகங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, சுகர் இருக்கிறவங்க இதை சாப்பிடலாமா என்ற சந்தேகம் வரும். தாராளமாக நம்ம எடுத்துக்கலாம். அது நம்ம மமத வீரிய லேகம் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய HbA1c செக் பண்ணி பாருங்க, என்ன அளவில் இருக்குன்றதை பாருங்க. அதன் பிறகு நம்ம மமத வீரியா நைட்டு மட்டும் ஒரு 1.5 ஸ்பூன் நம்ம எடுத்து நல்லா சுவைத்து சாப்பிடுங்க. தொடர்ந்து ஒரு 3 மாதங்கள் பயன்படுத்தினதுக்கு அப்புறம் திரும்பவும் HbA1c செக் பண்ணி நீங்க பார்க்கலாம். ஆனால் சுகர் இருக்கிறவங்க பண்ற தப்பு என்னன்னா, அவங்க என்ன உணவுகள் சாப்பிட்றோன்றதை கவனிக்கிறதே இல்லை, ஒழுங்கா பயிற்சி பண்றோமான்றதை கவனிக்கிறதே இல்லை. ஏதோ ஒரு விஷயம் ஒரு ஸ்பூன் ஒரு சத்து மாவு சாப்பிட்டாச்சுன்னா இன்னைக்கு இதனால தான் எல்லாம் கூடியதுன்னு நினைக்கிறாங்களே தவிர, அவங்க சாப்பிட்ற இட்லியில் இந்த கார்போஹைட்ரேட் உணவுகளை குறைக்கணும், நார்ச்சத்துக்கள் இருந்த உணவுகள் நம்ம எடுத்துக்கணும். கண்டிப்பா நம்ம வந்து இரவு உணவை 7 மணி 7:30க்கு முன்பு குறைக்கணுன்ற ஒரு புரிதலோட நம்ம மமத வீரியாவை எடுக்கும் பொழுது மிகச்சிறந்த வகையில் உடலுக்கு அந்த எதிர்பார்த்தல் நிச்சயமாக கிடைக்கும். இது ஆண்களுக்கு மட்டுமானதுதான் கேட்டால் ஆண்களுக்கு மிகச்சிறந்த வகையில் அந்த ரிசல்ட் தரக்கூடியது. பெண்களுக்கும் எதிர்பார்த்தலையும் ரத்தத்தினுடைய உற்பத்தியையும் தூண்டவுள்ளது. ஏன்னா நிறைய பெண்கள் இப்போ அனிமிக்கா இருந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு சோவைன்னு சொல்லுகின்ற இந்த கிராமங்களில் சொல்லுவாங்க, சோவை பிடிச்சிருக்கிறான்ற மாதிரியான ஒரு சின்ன வேலையை பண்றது கூட ரொம்ப ஒரு ஆலசியம்ங்கிற ஒரு டயர்னஸோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த சோம்பலையும் மாற்றுகின்ற வகையில் அந்த ஆண் தன்மைக்கான ஹார்மோன்களையும் பெண் தன்மைக்கான ஹார்மோன்களையும் தூண்டவில்லை. அது எப்படி சார் ஒரே இது 2 ஹார்மோனையும் தூண்டும்? நம்ம சாப்பிட்ற ஒரே உணவு நம்ம உடலுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஜீரண சக்தி எதிர்ப்பாற்றலை தூண்டுவதன் மூலமாக உடல் தனக்கு தேவையான ஆற்றலை உற்பத்தி செய்கிறதோ, அதுபோல இந்த மமத வீரியால் சேர்க்கப்பட்டுள்ள இயற்கையான பொருட்கள் உடலினுடைய ஆற்றலை மேம்படுத்தி நமது உடல் நமக்கு தேவையான ஆற்றலை உற்பத்தி செய்கின்ற திறனை தூண்டும் விதத்தில் அமைந்திருக்கிறதுனால இதை அனைவரும் பயன்படுத்தலாம். குறிப்பாக ஆண்களுக்கு மிக மிக சப்போர்ட் தருகின்ற வகையில் இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதை பயன்படுத்தின எத்தனை நாட்கள்ல மாற்றங்கள் கிடைக்கும் உங்க பார்க்கும் பொழுது, சாதாரணமாக ஒரு சில விரைப்புத்தன்மை குறைபாடுகள் இருக்கு, டைமிங்ல பிரச்சனை இருக்குன்னு சொல்றவங்களுக்கு முதல் 3 வாரத்திலேயே நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். இல்ல கொஞ்சம் நாள்பட்ட அந்த மோட்டிலிட்டி அந்த எண்ணிக்கையில பிரச்சனை இருக்குன்னு சொல்றவங்க 2-3 மாதங்கள் பயன்படுத்தும் பொழுது அந்த உடல் அளவிலும் மனதளவிலும் நல்ல மிகச்சிறந்த மாற்றத்தை தரவல்லது நம்ம ஜேகே பாரம்பரியாவினுடைய மமத வீரியா லேகியம். இதை அனைவரும் பயன்படுத்தலாம். பத்தியம் இல்லை, பக்க விளைவுகள் இல்லை. ஒரு ஹார்ட்டுக்கு மருந்து எடுத்துட்டு இருக்கிறோம், சுகருக்கு மருந்து எடுத்துட்டு இருக்கிறோம், நான் வேற மற்ற பிரச்சனைகளுக்கு நான் தொடர்ந்து மருந்துகள் எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லுகின்ற நபர்களும் ப்ராப்பரா உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா ஒரு ஃபுல் பாடி செக்அப் பண்ணிக்கோங்க. நம்ம மமத வீரிய லேகத்தை பயன்படுத்துங்க. 2-3 மாதங்கள் கழித்து மீண்டும் ஒரு செக்அப் பண்ணி பார்க்கும் பொழுது முன்பு இருந்ததை விட எல்லா வகையிலும் உடலினுடைய ஆற்றல் மேம்படுவதை நாம் கண்கூடாக பார்க்க முடியும். மேற்கொண்டு சந்தேகங்கள் இது இருந்தாலுமே அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம வந்து பதிவிட போறோம். நன்றி.